இந்திரா சஸ்பென்ஸ் காப் த்ரில்லர் திரைப்படத்தை எங்கேயும் எப்போதும் கண்டு மகிழ சன் நெக்ஸ்ட் ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். ரம்யா, என்ன விஷயம்? ஒன்னும் இல்லைண்ணே. நீ எப்படி இருப்பேன்னு எனக்கு தெரியாதா? நானும் வந்ததுல இருந்து உன்னை கவனிச்சுட்டு தான் இருக்கேன். உன் முகத்துல பெரிய குழப்பம் ஓடிக்கிட்டு இருக்கு. அண்ணன் கிட்ட எதையும் மறைக்காம உண்மையை சொல்லு. அப்ப நீ என்ன அண்ணன்னு சொன்னதெல்லாம் வெறும் வாய் வார்த்தை தானா? அண்ணே, அது உண்மைனா சொல்லு. எங்க கம்பெனில நேத்து 25வது வருஷ விழா நடந்துச்சு. அங்க கிறிஷ் எல்லாரும் முன்னாடியும் அவங்க அப்பா அம்மா முன்னாடியும் நான் அவரோட வருங்கால மனைவின்னு சொல்லிட்டாரு. நம்ம தேர்ந்தெடுக்க முடியறது ரெண்டு விஷயம்தான். ஒன்று நண்பன், இன்னொன்று நமக்கு வர மனைவி. எனக்கு பிடிச்ச பொண்ணு தான் என்னோட மனைவியாகவும் என்னோட துணைவியாகவும் என் பிஸ்னஸ்க்கு பார்ட்னராகவும் வர முடியும். அப்படிப்பட்ட ஒருத்தங்களா தான் முதல்ல நான் ரம்யாவை பார்த்தேன். அப்பா, அம்மா, நம்ம ஸ்டாஃப்ஸ் எல்லாரும் முன்னாடியும் சொல்கிறேன், நான் உன்னை விரும்புகிறேன், மனசார விரும்புகிறேன் ரம்யா. நீங்க இல்லாத இந்த உலகத்தை என்னால் நினைச்சு கூட பார்க்க முடியும். சரி, அவர் சொன்னதெல்லாம் இருக்கட்டும். அதுக்கு நீ என்ன பதில் சொன்ன? நான் எதுவும் சொல்லலண்ணா, எந்த பதிலும் சொல்லல. எங்க வீட்டுல மாப்பிள்ளை பார்த்துட்டாங்க. அந்த இடம் எங்க அம்மாக்கும் என் அண்ணிக்கும் ரொம்ப பிடிச்சு போச்சு. இப்ப நீ என்ன சொல்ல வர? உனக்கு இப்ப இருக்கிற குழப்பம் இது ரெண்டுத்துல எதை செலக்ட் பண்றதுங்கிறதுலையா? இல்ல உங்க வீட்டுல பார்த்த பையனை கல்யாணம் பண்ணா கிறிஷ் ஏதாவது பிரச்சனை பண்ணுவானா? இங்க பாரு ரம்யா, உன் அண்ணன் நான் இருக்க. அவனை அப்படிலாம் பிரச்சனை பண்ண விட மாட்டேன். அவனை 4 அடி அடிச்சு கைய கால முறிச்சு. அங்க அடிக்கிறதுக்குள்ளேயே இங்க வலி வந்துருச்சு. அப்போ உனக்கும் கிறிஷ பிடிச்சிருக்கு, அப்படிதானே? அது எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியலண்ணா. அவரு எல்லார் முன்னாடியும் நான் தான் முக்கியம்னு நின்னப்போ எனக்கு என்னன்னு சொல்ல தெரியல. அவரு என் மேல ரொம்ப விருப்பம் வச்சிருக்காரு. அது தெரிஞ்ச விஷயம்தான். உன் விருப்பம் என்ன அத சொல்லு ரம்யா. இதுல மறைக்க என்ன இருக்கு? இது உன் வாழ்க்கை. உனக்கு அவனை பிடிச்சிருக்கா? எனக்காக அவரு இருக்கிறப்ப எனக்கு அவரை பிடிச்சிருக்குன்னா. இத சொல்ல என்ன தயக்கம்? நல்ல விஷயம் தானே. நீ லேட்டா சொல்லிருக்க. கிறிஷ் ரொம்ப நல்ல பையன்தான், உனக்கு சரியா இருப்பான். ஆனா அண்ணிய நினைச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னா. அவங்க கேக்குறப்ப என் மனசுல நான் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டேன். நான் உண்மைய சொல்லணும்னா அப்படி ஒரு நினைப்பு எனக்கு இல்ல. இப்ப எனக்கே தெரியாம அவர் என் மனசுக்குள்ள வந்துட்டாரு. இப்ப இத சொன்னா அவங்க என்ன தப்பாதான்னு நினைப்பாங்க. இப்ப கூட நான் நினைக்கிறது சரியா தப்பான்னு எனக்கு சுத்தமா தெரியல. அதான் எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. இதுல ஒரு குழப்பமும் வேண்டாம். நீ பேசாம உங்க அண்ணி சொல்ற பையனை கல்யாணம் பண்ணிக்கோ. அண்ணா, என்ன முடியாதுல்ல? அப்புறம் என்ன? எப்போ உனக்கு கிறிஷ பிடிச்சிருக்குன்னு சொன்னியோ அப்பவே உங்களை சேர்த்து வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. அண்ணா, நீ கூப்பிடுற இந்த வார்த்தைக்காக தான். எப்ப நீ என்ன அண்ணனா நினைச்சிட்டியோ அப்பவே ஏன் தங்கச்சிக்கு நல்லது எதுன்னு எனக்கு தெரியும். உங்க அண்ணி கிட்ட எப்படி சொல்லணும்னு எனக்கு தெரியும். என் சிவராம அண்ணா என் கூடயே இருக்கிற மாதிரி இருக்கு. அவரும் இப்படிதான். நான் கேட்டு எதுவுமே இல்லைன்னு சொல்லாம என் விருப்பத்தை அப்படியே நிறைவேற்றுவாரு. என்னையும் அப்படி நினைச்சுக்கோ.
கண்ணத்தோட